மகாபாரத போர் முடிந்து 5000 ஆண்டுகள் கடந்த பின்பும் இன்றும் நம்மிடையே ஒரு மனிதர் மரணத்தை யாசித்துக் கொண்டும் ஆனால் மரணமே கிடைக்காமல் இந்த பூமியில் அலைந்து கொண்டிருக்கிறார் என்றால் அது குரு துரோணாச்சாரியாரின் மகன் அஸ்வத்தாமன் மட்டுமே. பிறக்கும்போதே நெற்றியில் ஒரு தெய்வீக மணியுடன் பசி, தாகம், பயம் மற்றும் நோயற்ற வாழ்வை பெற்ற அவர் ஈசனின் அம்சம் கொண்டவராகவே கருதப்பட்டார். ஆனால் போரின் இறுதி இரவில் பாண்டவ பாசறையில் தூங்கிக் கொண்டிருந்த உபபாண்டவர்களை கொன்ற கொடூரமும், அர்ஜுனனின் பேரன் பரீட்சித்து உத்தரையின் கருவில் இருந்தபோது அவனை அழிக்க பிரம்மாஸ்திரத்தை ஏவிய அதர்மமும் கிருஷ்ண பரமாத்மாவின் கோபத்தை உச்சத்திற்கு கொண்டு சென்றது. இதன் விளைவாக அஸ்வத்தாமனின் நெற்றிமணி பலவந்தமாக பிடுங்கப்பட்டு, நீ சாக விரும்பி துடித்தாலும் மரணம் உன்னை தீண்டாது, உன் நெற்றி வடுவிலிருந்து இரத்தமும் சீழும் எப்போதும் வடிந்து கொண்டிருக்க எவருடனும் பேச முடியாமல் காடுகளிலும் மலைகளிலும் அலைந்து திரிவாய், இந்த உலகம் அழியும் வரை நீ இந்த துயரத்தை சுமக்க வேண்டும் என்று கிருஷ்ணர் சாபமிட்டார். இன்றும் மத்திய பிரதேசத்தின் புர்ஹான்பூரில் உள்ள அடர்ந்த காடுகளுக்கு நடுவே அமைந்துள்ள அசிர்கார் கோட்டையில் ஒரு பழைய சிவன் கோவில் உள்ளது. அங்குள்ள சிவலிங்கத்தின் மீது தினமும் அதிகாலையில் கோவில் கதவு திறக்கப்படுவதற்கு முன்பே புதிய பூக்களும் சந்தனமும் வைக்கப்பட்டிருப்பதை இன்றும் ஒரு மர்மமாகவே மக்கள் பார்க்கிறார்கள். அது அஸ்வத்தாமன் தனது காயத்தின் வலி தீர ஈசனை வழிபட்டுச் செல்லும் தடயம் என்று நம்பப்படுகிறது. பல நேரங்களில் சுமார் 12 அடி உயரம் கொண்ட ஒரு பிரம்மாண்ட உருவம் உடல் முழுக்க ஆறாத காயங்களோடு நர்மதை நதிக்கரையில் நீராடுவதையும் காடுகளில் மறைந்து செல்வதையும் அந்த பகுதி மக்கள் நேரில் பார்த்ததாக கூறுகின்றனர். குறிப்பாக 1960களில் ஒரு மருத்துவர் தனது கிளினிக்கிற்கு வந்த ஒரு நோயாளிக்கு எவ்வளவு மருந்துகள் போட்டும் நெற்றிக்காயம் ஆறாததைக் கண்டு வியந்து, நீங்கள் அஸ்வத்தாமனா என்று கேட்டபோது அந்த நபர் கனப்பொழுதில் மறைந்து போன சம்பவமும், இன்றும் ரயில்வே ஊழியர்கள் மற்றும் உள்ளூர்வாசிகள் இரவு நேரங்களில் ஒரு நீண்ட நிழல் உருவத்தை காண்பதும் அஸ்வத்தாமன் இன்றும் நம்மிடையே சூட்சுமமாகவோ அல்லது உடலாகவோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு சான்றுகளாக உள்ளன. வரும் கலியுகத்தின் இறுதியில் விஷ்ணு கல்கி அவதாரம் எடுக்கும்போது அவருக்கு போர் முறைகளையும் தர்மத்தையும் போதிக்கப் போகும் 7 குருக்களில் ஒருவராக அஸ்வத்தாமன் நியமிக்கப்பட்டுள்ளார் என்பதால் அவர் தர்மம் மீண்டும் நிலைநாட்டப்படும் வரை இந்த பூமியின் மௌன சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது திண்ணம். மரணம் என்பது எல்லோருக்கும் பயம், ஆனால் அஸ்வத்தாமனுக்கு அதுதான் மிகப்பெரிய ஆசை என்ற தத்துவத்தோடு கல்கி அவதாரத்தில் அவரது பங்கு என்பது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது.